இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல சிவபெருமான் தன்னோட நண்பனான சுந்தரருக்கு இந்த ஊர் மக்கள் கிட்ட பிச்சை எடுத்து உணவு கொடுத்திருக்காரு. அதை போக போக எப்படின்னு சொல்றேன். எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எப்படி எல்லா கோயிலுக்கு போய் வீடியோ மேக் பண்றேன், அது மாதிரி சுந்தரர் வந்து அந்த காலத்துல எல்லா கோயிலும் போய் பதிகம் பாடுறாருங்களா. அப்ப எல்லா கோயிலும் போய் பதிகம் பாடிட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது வெளியே ரொம்ப சோர்வடைஞ்சு கலப்பாயிடுறாரு, பசி எடுக்குது. அப்ப இதை அறிந்த சிவபெருமான் என்ன பண்றாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் வேடத்துல போய் ஊர் மக்கள் கிட்ட உணவு வாங்கி எல்லார் வீட்டுக்கு போய் திருவோட சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த திருவோடல எல்லா வீட்லயும் போயிட்டு பிச்சை எடுத்து சுந்தரருக்கு வந்து உணவு அளிக்கிறாரு. சுந்தரர் மட்டும் இல்லங்க, யார் அங்க பசியில வாடி இருந்தாலும் எல்லாருமே உணவு அளிக்கிறார். சுந்தரரும் அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாரு. திரும்பி பார்க்கும்போது பெரியவர் மறைந்து போயிடுறாரு. அப்ப சுந்தரருக்கு என்ன தோணுது, வந்ததே ஒரு முதியவர் இல்ல, இறைவன் தான் இறங்கி எனக்காக வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவன இந்த தளத்துல சிவபெருமானுக்காக சுந்தர பெருமான் பதிகம் பாடியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் நினைச்சுன்னா ஒரு நொடியில உலகத்துல இருக்க எல்லா உணவுமே எடுத்து வந்துடலாமே, ஏன் வந்து இந்த பிச்சை எடுத்து பக்தனுக்காக தரணும் அப்படின்னு டவுட் வரலாம். என்னோட புரிஞ்சது, எனக்கு ஒரு புரிஞ்ச விஷயம் சொல்றேன். என்ன வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானில் என்ன நீங்க விஷயம் பார்க்கலாம், அவரோட அன்பை பார்க்கலாம். பக்தனுக்காக நான் எந்த நிலையிலும் இறங்கி வருவேன், என்ன உண்மையா நம்புறவங்களுக்கு அதை எடுத்து காட்டணும்ன்றதுக்காக சிவபெருமான் இப்படி பண்ணியிருக்காரு என்று சொல்றாங்க. அது எனக்கும் புரிஞ்ச விஷயம் தான். அவரோட அன்பை பார்க்கலாம்.